ஒரு சைனீஸ் ஆப்பால யூஎஸ்ல இருக்கிற பல டெக் கம்பெனிஸோட ஷேர்ஸ் பாத்தீங்கன்னா ஓவர் நைட்ல $600 பில்லியன் குறைஞ்சிருக்கு. $600 பில்லியன் நம்ம கரன்சில பாத்தீங்கன்னா எவ்வளவு ரூபான்னு பாருங்க. அப்படி என்ன ஆப் அப்படி பாத்தீங்கன்னா DeepSeek தாங்க. ஸோ இன்னைக்கு இந்தியாவில் மட்டும் கிடையாது, வேர்ல்டு ஃபுல்லா இந்த ஆப் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ DeepSeekங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம ChatGPT இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருப்போம்ல, இது கிட்டத்தட்ட சிமிலர் தான். இன்ஃபேக்ட் ChatGPT கிரியேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ இயர்ஸ் ஆச்சு, அதுக்கு எவ்வளோ மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் ஆச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை கம்பேர் பண்ணுறப்ப இந்த DeepSeek 50 to 60 crores கிரியேட் பண்ணிட்டாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாக ஒரு சைனீஸ் கம்பெனி. அப்போது DeepSeek வந்து ChatGPTயோட பெட்டரா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுலேயே ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பாருங்க, இந்தியன் கவர்மெண்ட்டோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை நான் கேட்குறேன். ஸோ அதுக்கு எவ்வளவு டீட்டெயில்டாக டைம் எடுத்து இந்தியாவில் இருக்கிற எல்லா பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸையும் கொடுக்குதுன்னு நீங்களே பாருங்கள். இதுக்கப்புறமேலு சைனீஸ் கவர்மெண்ட்டோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை வந்து சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக சைனாவில் இருக்கிற பாசிட்டிவ் அண்ட் சைனீஸ் கவர்மெண்ட்டோட நெகட்டிவ் ரெண்டையுமே சொல்லுது. அண்ட் ரிசல்ட் கொடுத்து ஒரு 2 செகண்டில் இந்த ஆப்பே பார்த்தீங்கன்னா ரியலைஸ் பண்ணுது நம்ம சைனீஸ் கவர்மெண்ட்டை பற்றி தப்பாக சொல்லக்கூடாதுன்னு. ஸோ தட் பாருங்கள், அது கொடுத்த ஆன்சரை அதுவே டெலிட் பண்ணிடுச்சு. ஸோ இந்த எக்ஸாம்பிள் மட்டும் கிடையாது, இன்னொரு எக்ஸாம்பிளும் இருக்குது. நெக்ஸ்ட் டைம் நான் என்ன கேட்குறேன்னு பார்த்தீங்கன்னா, அருணாச்சல் பிரதேஷ் வந்து இந்தியாவில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பார்டரில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இதுக்கும் எங்களால் ஆன்சர் கொடுக்க முடியாதுன்னு வந்துருச்சு. பட் இதே இது நான் தமிழ்நாடு வந்து இந்தியாவுக்குள்ளே தான் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அதுக்கு எவ்வளோ டீட்டெயில்டாக ஆன்சர் கொடுக்குதுன்னு நீங்களே பாருங்கள். ஸோ இந்த DeepSeek பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓப்பன் சோர்ஸ். ஸோ நம்ம யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ChatGPT யூஸ் பண்ணுற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா DeepSeek தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எப்படி கிரியேட் ஆச்சு, இதோட பேஸ் என்ன, இது எல்லாத்தை பற்றியும் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இது போல் இன்ஃபர்மேஷன்ஸை நான் உங்களுக்கு தேடி கொண்டு வந்துட்டு இருக்கேன் இல்லையா. ஸோ நீங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோவுக்கு லைக் கொடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லியாங் வென்ஃபங் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஒரு சைனீஸ். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஒரு அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ டிபிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் மார்க்கெட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஒரு பார்ட் டைமாக என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, ஒரு AI கிரியேட் பண்ணலாம், ஒரு AI ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் இவர் ஏன் AI கிரியேட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறதுனால AI யூஸ் பண்ணி எந்த ஷேர்ஸ் எப்போ வந்து மேலே போகும், இல்லை எந்த ஷேர்ஸ் வந்து டவுன் ஆக போகுதுங்கிறத மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. போக பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்டாக கொண்டு வரணுங்கிறதுக்காக இதை ChatGPT மாதிரியே ஒரு AI கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இது எப்போ ஸ்டார்ட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா May 23 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் பாருங்க ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ண கம்பெனி தான் இது. அண்ட் இந்த கம்பெனியில் இப்போ வர பார்த்தீங்கன்னா 200 பேர் தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, ChatGPTல எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அது எவ்வளோ பேர் அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். பட் அதை கம்பேர் பண்ணுறப்ப இங்கே பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டும் கம்மி, அதில் ஒர்க் பண்ணுறவங்களும் கம்மி. ஸோ உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கொஞ்ச நாளா யூஎஸ்ல பாத்தீங்கன்னா சிப் ஷார்டேஜா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பெரிய இஷ்யூஸ் போயிட்டு இருந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால பாத்தீங்கன்னா யூஎஸ் கம்பெனிஸ் எதுவுமே பாத்தீங்கன்னா மற்ற கண்ட்ரீஸுக்கு சிப்ஸை வந்து அனுப்புறதை வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. ஸோ லியான் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, சைனால இருக்கிற இந்த லோக்கல் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட இருந்து சிப்ஸை வாங்கி அது வழியா தான் இந்த DeepSeek ரெடி பண்ணியிருக்காரு. இப்படி குறைஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்ல, அதுவும் ஜஸ்ட் 2 இயர்ஸ் கூட ஆகல, அதுக்குள்ள இப்படி ஒரு சக்சஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டை சைனா கொடுத்ததுனால பாத்தீங்கன்னா யூஎஸ்ல இருக்கிற பல டெக் கம்பெனிஸோட ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே நாள்ல பயங்கரமா அடி வாங்குச்சு. என்னென்ன கம்பெனிஸ் எவ்வளவு லாஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் நான் போடுறேன், நீங்களே பாருங்க. நமக்கு தெரிஞ்ச பல கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்ல இருக்கு. சின்ஸ் இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ்ங்கிறதுனால யார் வேணாலும் இதை கோட்ஸை வந்து எடுத்து நமக்கு தகுந்த மாதிரி இதை ஆல்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் பர்பஸ்க்கு தேவைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இதை டியூன் பண்ணிக்கலாம், இல்லை வந்து ஃபார்மஸுக்கு தேவைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி டியூன் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த DeepSeek வந்து டியூன் பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஸோ இந்த DeepSeekோட ஹோம் பேஜ் பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ChatGPT மாதிரியே தான் இருக்கும். ஸோ இது எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே ChatGPT மாதிரியே தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ChatGPT யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக எந்த ஒரு சேஞ்சும் தெரியாது, ஜஸ்ட் கலர் மட்டும் தான் சேஞ்ச் ஆன மாதிரி தெரியும். ஸோ DeepSeek பார்த்தீங்கன்னா இப்போ தான் 2 டேஸாக வந்து இப்போ இன்டர்நெட்டில் இருக்குது. ஸோ இது போக போக தான் தெரியும் இது ChatGPTயோட பெட்டரா இல்லை ChatGPT அளவு கேப்பபிள் இல்லையா அப்படிங்கிறது நமக்கு யூஸ் பண்ண தான் தெரியும். ஸோ நான் யூஸ் பண்ணிட்டு கூட இது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் சைனாவை பற்றி நீங்கள் எது கேட்டாலும் இதுக்கிட்ட ப்ராப்பரான ஆன்சர் இருக்காது. ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரியும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ஒரு AI கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்தியா அவங்களுக்குன்னு தனி AI கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த AIஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ ஃபியூச்சருக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, இல்லை ஃபியூச்சருக்கு இதனால ரொம்ப பெரிய டேஞ்சர் இருக்குமா? அதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் ரீட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு சூப்பரான இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இவ்வளோ நேரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டே சேஃப், பை.